தம்மையே புகழ்ந்து பேசி. அந்த விழா என்ன விழான்னு கேட்டா ஓதுவாமூர்த்தியினுடைய சிறப்பு விழா. அந்த ஓதுவாமூர்த்தியுடைய சிறப்பு. அந்த ஓதுவாமூர்த்திகள்ல ஒரு பழைய ஓதுவார் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் நான் பேசி முடிச்சோடனே என்கிட்ட ரொம்ப அற்புதமா பேசுனீங்க ஐயா, ரொம்ப சிறப்பான பதிகம், இந்த பதிகத்து மேல எனக்கு ரொம்ப பிடித்தம் ஐயா. எனக்கு வயசு 92 வயசு. எனக்கு வயசு 92 வயசு. 92 வயசு வரைக்கும் எனக்கு இன்னைய தேதி வரைக்கும் மத்தியான சாப்பாடு தடை இல்லாம கிடைக்குது. அவர் சொன்ன வார்த்தை, மத்தியான சாப்பாடு தடை இல்லாம கிடைக்குது. அது யாரால தெரியுங்களா ஐயா? அது நான் என்னைக்குமே தவறாம பாடுற உச்சி காலத்துல பாடுற பதிகம் தம்மையே புகழ். 92 வருஷமா எனக்கு நினைவு தெரிஞ்சு அத்தனை நாள்லயும் இந்த தம்மையே புகழ்ந்து பாடுவேன். இந்த பதியத்தை பாடிட்டே வரும். அந்த பதியத்தை பாடுறதுனால எனக்கு இந்த மதிய சாப்பாடு தவறாம கிடைக்குதுங்க ஐயா. ஆமாங்க ஐயா, அதுல சாமி பாடி இருக்காரு. இம்மையே தரும் சோறும் கூரையும் எத்தெல்லாம் இடர்கடலும் அந்த இந்த பதியத்தை பாடின எனக்கு சாப்பாடு கிடைச்சது, ரொம்ப சௌரியமா கிடைச்சது அப்படின்னு சொன்னார். இந்த பதியத்தோட பெருமை என்ன? நான் சொன்னேன், பதியத்தோட பெருமை அது மட்டும் இல்ல, சாப்பாடு கொடுக்கறது மட்டும் இல்ல பதியத்தோட பெருமை, அதுக்கு மேல 2 பெருமை இருக்குங்க ஐயா. அவர் சொன்னாரு, என்னங்க ஐயா அப்படின்னு. 100 வருஷமா இந்த பதியத்தை பாடின எனக்கு நினைவு தெரிஞ்சது பாடுறேன், சாப்பாடு கிடைக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்படுவீங்க. இந்த பதியத்தால சாப்பாடு கிடைச்சதுன்னு சொன்னீங்க, ஆனா உண்மையிலேயே பதியத்தால கிடைச்ச இன்னும் 2 சமாச்சாரத்தை நீங்க சொல்லல. அப்படி என்னன்னாரு, சாப்பாடு கிடைக்கலாம், பசி வரணுமே இல்லையா? வயசானதுக்கு அப்புறம் வர பெரிய பிரச்சனை என்னன்னா பசி சரியா வராது. அந்த வேலைக்கு மட்டும் சரியா பசி வந்ததுன்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, நல்லா இருக்குன்னு அர்த்தம். பசி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்ப இந்த பதிகத்தை பாடுறதுனால சாப்பாடு கிடைக்குதுன்னா, சாப்பாடு கொடுக்கறதுக்காக பசியையும் தவறாம வரவழைப்பது இந்த பதிகம். உடம்பு ஆரோக்கியம், பசி. நீங்க சொல்றது சரிதான். கரெக்டா 12 மணிக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சு, ஆனா சாப்பாடு கிடைக்கும். உண்மைதான். அது சரி தம்பி, இன்னொரு நண்பர் சொன்னீங்களே, 2 நண்பர் சொன்னீங்களே அப்படின்னு. 2வதுதான் ரொம்ப முக்கியமான நண்பன். என்ன? சாப்பிட்டா செமிக்கணுமே, அது அடுத்த பிரச்சனை. சாப்பாட்டுல 3 பிரச்சனை இருக்கு. முதல்ல பசிக்கணும், பசிக்கு உணவு கிடைக்கணும், சாப்பிட்டா செரிக்கணும். இப்ப யோசனை பண்ணி பாருங்க, 3 எப்படி வரிசையா வச்சு பாருங்க, 3 கரெக்டா நிக்குதா அப்படின்னு. சில பேருக்கு சாப்பாடு கிடைக்கும், பசி சரியா வராது. சில பேருக்கு சாப்பாடு கிடைக்கும், சரியா செமிக்காது. சில பேருக்கு சரியா பசிக்கும், சரியா செமிக்கும், சாப்பாடு கிடைக்கும். இது இல்லாமல் இந்த 3ம் அருள்கின்றது எதுன்னு கேட்டா இந்த பதியம், சாமியோட இந்த பதியம். ஆகையினால இந்த திருப்பூலூர் பதியத்தினுடைய பெருமையை அவர் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள், வாழுகின்ற ஒரு சான்று.